எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்னைக்கு டேக்கக்கூடிய ஒன்லி மைண்டில் உள்ள செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, நான் இனிமேட்டு போட போகிற வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரே வீடியோவாகவும் நான் போடுவேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒன்லி மைண்ட் வந்து பார்ட் 1 அப்லோட் பண்ணிவிட்டேன், பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுவேன். அப்போது புது வியூவர்ஸ்க்கு வந்து குழம்பாது, ஓகேவா? அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரே வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து குழம்பிக்காதீங்க, ரெண்டும் ஒரே கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்காதீங்க, ஓகேவா? ஓகேடா. நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம யூங்கியும் ஜிமினும் சேர்ந்து நின்று ஒரு குட்டி பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது தான் இந்த பார்ட்டில் ஆரம்பிக்க போகுது. ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவையும் ஜேகேயும் தாண்டா காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம டேவை காட்டினா அவர் நம்ம ஜேஹப் கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கை காட்டினா அவருடைய ஃப்ரெண்ட் ஆர்எம்என்ஜின் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேஹப் தான் நம்ம டே கிட்ட, டே மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்புறம்னு எழுப்புறா? இல்லை, அப்புறம் நிறைய இருக்கே, அதெல்லாம் பண்ணுவியா? அதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத, புரியுதா? தயவு செஞ்சு இந்த ஒரு கோணத்தில் என்னை யோசிக்காத. எனக்கு அப்படியே தலையரிச்சலாக வருது. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சாலே எனக்கு தலை பிச்சுக்குதுடா. தயவு செஞ்சு இதை பற்றி யோசிக்காத. எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களே. டே சரிடா, எதுக்குடா அம்மா அப்பாவை திட்டிட்டு இருக்கா? அவங்களுக்கும் ஆசை இருக்காதா? என்ன ஆசை இருக்காதா? பேரம்பத்தியெல்லாம் பார்க்கணுன்னு? உன் வாயில் கொல்லியை வைக்க வாய முடுறா. என்னடா பேசுகிற நீ? என்ன நடக்கக்கூடாது சொன்னேன்? ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் எங்கள் பக்கம் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜேகேவை காட்டினா அவர் அங்கே அவருடைய ஃப்ரெண்ட் ஆர்எம்என்ஜின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேர் வந்து கப்புள்ஸ் தான். இப்போது நம்ம ஆரம் தான் நம்ம ஜேகே கிட்ட, ஜேகே இல்லை மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சுல்ல, இப்போ வந்து கொஞ்சம் கோவத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம்ல. என்ன வந்தவனுக்காக எனக்கு கூட பிறந்ததுலேருந்து இருக்கிற கோவத்தை கம்மி பண்ண சொல்கிற? விட்டு ஆளே மாற சொல்பா போலியே. அப்படிலாம் இல்லை, அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைடா. அவனை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. என்னப்பா ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு? அவன் யாருன்னு தெரியும்ல? அவனும் மாஃபியா தான், எனக்கு குறைஞ்சவன் கிடையாது, எனக்கு ஈக்குவல். அப்படின்றப்போ நான் அவன்கிட்ட நான் குறைஞ்சி போகணுமா? அப்படியே விட்டேன்னு வை. இந்த கல்யாணத்தை பண்ணதுக்கு காரணமே அவன் எனக்கு கீழே இருக்கணும் தான். என்ன நினச்சிட்டு இருக்கிற? பாசத்தில் போய் பண்ண நினச்சிட்டு இருக்கியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்படி பேச, இப்போ உடனே நம்ம சின்ன, என்னடா பேசுகிற நீ? ஆமாம், சும்மா எனக்கு ஈக்குவலான எவனை நான் வச்சுக்க விரும்பல. எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், அவன் எனக்கு கீழே தான் இருக்கணும். அதனால தான் அவனை மேரேஜ் பண்ணேன். நாங்கள் இன்னும் உனக்கு பிடிச்சி போய் தான்? மயிறு அவனே எனக்கு பிடிக்க போகுது. எனக்கு ஈக்குவலாக இருக்கான், என் கம்பெனி கூட போட்டி போடுறான். எவனுக்குடா எதிரியை பிடிக்கும்? லூஸு. என்னடா எதிரி அது இதுன்னு? உனக்கு கல்யாணம் மேரேஜ் ஆயிடுச்சுடா உங்களுக்கு. என்ன 2 ரிங்கு இதை கழட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு. என்ன உனக்கு? ஜங்குக் விளையாடாதா? இது லைஃப். ஆமாம் லைஃப் தான், ஆனால் அது என் கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜங்குக் வார்த்தை அளந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு எப்படி மாரி பேசிகிட்டு இருக்கா. இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம ஜேகேவுடைய அம்மா வந்து நம்ம ஜங்குக் கிட்ட, ஜங்குக்கே எங்க? அவன் எங்கே இருக்கானோ எனக்கு என்ன தெரியும். என்னடா பேசுகிற? அம்மா என்னம்மா, என்ன நான் அவன் பின்னாடி வாங்கிட்டு இருக்க முடியும்? என்னடா இது உங்கள் மேரேஜ் ரிசப்ஷன்ரா? சரி இருந்துட்டு போட்டு, நானா கேட்டேன் இந்த மேரேஜை? நீங்கள் தானே நடத்துனீங்க, நீங்களே போய் பார்த்துக்கோங்க அவனை. ஜேகே உனக்கு வாய் கூடிடுச்சு. அம்மா என்னம்மா இப்போ உங்களுக்கு வேணும்? அவன் எங்கன்னு கேட்டேன் நான். அவன் தெரில, அங்கே எங்கேயாவது இருப்பான், போய் அவனை கூட்டிகிட்டு பார்ப்போம். கூட்டிகிட்டு வரத்தா?
நல்லா இருக்கே இந்த கதைலாம். விட்டா அவனை அப்படியே கூட்டின்னு வீட்டுக்கு போக சொல்லுவீங்க போல. அதுக்கு தான் கூப்பிடுறேன், போய் கூட்டு வா. என்னது, வீட்டுக்கு போகணுமா? இதோ பாருங்கம்மா, இந்த கதைலாம் இங்கே நடக்காது. வாயை மூடு. நீ சொன்னா செய்ய மாட்ட. யூங்கி, போயிட்டு அவனை கூட்டு வா போ. மேம், டீ சரியா? ஆமாம், அவர் தான், போய் கூட்டு வா போ. ஓகே மேம், இந்த ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டேன் மேம் அப்படின்ட்டு இப்போ யூங்கி அந்த இடத்த விட்டு கிளம்ப. இப்போது அவர் டைரெக்டாக போயிட்டு நம்ம ஜிமினை தான் தேடிட்டு இருக்காரு. போயிட்டு ஜிமினை தேட நம்ம ஜிமின் பார்த்தா நம்ம டேக்கு பக்கத்துலேயே போயிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அவரை பார்த்ததும் நம்ம ஜிமின் கிட்ட நைஸாக போய் நின்றுக்கிட்டு, ஓய் பேபி, ஓய் என்ன பண்ணுற நீ, போ. ஏய், ஏன்டா இப்படி பயப்படுற? நீ போன்னு சொன்ன, சார் பார்த்துட்டு போகிறாரு. ஆமாம், நான் ஒரு விஷயமா தான் வந்தேன். என்ன சொல்லிட்டு போட்டக்கண்ணா. டேய், ஏன்டா இப்படி என்னை துரத்தி விடுற? உங்கள் சாரை எங்கள் பாஸ் கூப்பிட்டாரு. யார், ஜங்குக் சாரா? ஆமாம். என்ன அதிசயமாக இருக்கு? ஏய், அவர்னா அவர் இல்லடா, அவங்க அம்மா கூப்பிட்டாரு. ஏன் தெரியல. வீட்டுக்கு போகணுமாமே. வீட்டுக்கா? ஓ, தனி மேன்ஷன் பார்த்துருக்காங்களா? தெரியலையே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம டீ தான், ஏய் ஜிமின் சார், என்ன பேச்சாங்க? இல்லை சார், ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன? உங்களை கூப்பிட்டாங்களா சார்? யார்? எப்படி சொல்கிறது, உங்கள் ஹஸ்பண்டா? வாயிலே அடிச்சுன்னு வச்சுக்கோ. சார் இல்லை சார், வேறு எப்படி சார் சொல்கிறது? இத்தனை நாள் எப்படி சொல்லிட்டு இருந்தா? ஜங்குக்னு அப்படியே சொல்லு. ஆனால் சார், உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வர நான் எப்படி சார் அப்படி சொல்கிறது? அப்படியே சொல்லுன்னு சொன்னேன். சரி சார், கூப்பிட்டாங்களா சார், போகலாமா? நான் ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு வரேன். இல்லை சார், அவங்களுடைய அம்மாவும் கூப்பிட்டாங்களா, கொஞ்சம் அவங்களுக்காகியாவது இது வரையா? ஜெயப், நீ மற்ற வேலையை பாரு, நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரி மச்சான், போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயப் அனுப்பி வச்சுறா. இப்போ நம்ம டிவி தாண்டா காட்டுறாங்க. அவர் அப்படியே ஜிமினை ஃபாலோ பண்ணி போக ஜிமின் யூங்கியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போது ஒரு வழியாக நம்ம யூங்கி வந்து டைரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா முன்னாடி நம்ம டிவியை நிற்க வைக்க, இப்போது அவங்க டீ சொல்லுங்க ஆண்டி. டீ, முதல்ல ஆண்டின்னு கூப்பிடுற ஸ்டார்ட் பண்ணு. இதுக்கப்புறமா நீ ஆண்டின்னு கூப்பிட போகிற? அம்மான்னு கூப்பிடுறா? அம்மான்னு கூப்பிடுறதா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு திரும்பியும் அவங்களே பார்த்துட்டு போக போக பழகிக்கிறேன் இது நல்ல பிள்ளை கழகு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா நம்ம டீயோடைய ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஜங்குக் கிட்ட, ஜங்குக் டைம் ஆகிடுச்சு, இப்போயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ டீவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடு. மா, வீட்டுக்கா? என்னமோ பேசுறீங்க? டேய், ஆமாண்டா, இப்போ தானே சொன்னேன் வீட்டுக்கு போகணுன்ட்டு. டைம் ஆகுது, கிளம்புங்க, லேட் ஆகுதுல்ல. இந்த வருஷம் வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட அம்மா தான் நம்ம ஜங்குக்கு அப்படி தனி திறந்து எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு, அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ தனியாக கூப்பிட்டு போ, வீட்டுக்கு கூப்பிட்டு, என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி, என்னை பார்த்தா உனக்கு எப்படிமா இருக்குது? டேய், என்னடா உண்மையை தானடா சொல்கிறேன், ஊர் உலகத்துலலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு அம்மா அப்பா கூடவா இருக்காங்க? அம்மா என்ன அம்மா தான். அம்மா நான் தனியாக போகலாமா? அப்புறம் எங்கள் கூட இருக்கியா? அப்போ அவனை கூப்பிட்டு வா. அம்மா அம்மா அவன் எதுக்குமா கூட? டேய், மேரேஜ் பண்ணிட்டேன்னா கூட வச்சுக்காம பின்ன அவனை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வருவியடா? அம்மா ஐயோ, எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸு வேண்டாம் வேண்டாம்னு தாலி அறுத்துட்ருக்கீங்கம்மா நீங்கள். கூட்டு போன்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜங்கு, அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, மரியாதை அவனை அங்கே மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போ. மேன்ஷனா? ஆமாண்டா, அங்கே தனியாக பார்த்து வச்சிருச்சுல்ல, காலைல தானே உன்னை கூப்பிட்டு போய் காட்டினேன். அம்மா அது ஃபேமிலிக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், ஃபேமிலிக்கு, புது ஃபேமிலிக்கு, உன்னுடைய ஃபேமிலிக்கு. அம்மா பாரு, மேரேஜும் முடிஞ்சிருச்சு,
மரியாதையா அவனை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கிற வேலையை பாரு. போ 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 கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கா அப்படியே விரட்டி விட்டுறாங்க அவங்க அம்மா. இப்போ நம்ம ஜங்குக்கும் அங்கே அப்படியே கூட போய் நின்றுட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீயோடைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வராங்கடா. இப்போ அவங்களும் வந்து நின்றுட்டு டேக்கண்ணா டைம் ஆயிடுச்சு, எனக்கு கூட கிளம்பிடுறியா? அம்மா என்ன பண்ணுறீங்களம்மா, இந்த வாய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீயோடைய அம்மா நம்ம டீவை தனியாக கூட்டு போய் வச்சுட்டு, இங்கே பாரு டீ, இதோட உன் வாழை எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கோ, புரியுதா? அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ? இங்கே பாரு பாரு, எனக்கு புரியுது உன் வேலை உன்னுடைய கரியர் ஓகே, பட் உனக்கு இப்போ ஒன்று ஒரு குட்டி ஃபேமிலி மாதிரி உருவாயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அம்மா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னை, நான் விஷம் வச்சு கொண்டுருவோம் பார்த்துக்கோ. டே அம்மாட்ட எப்படிடா பேசுகிற நீ? ஆமாம் பின்ன நீ பேசுகிற பேசலாம் அப்படி தான் இருக்குது. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சரின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னடானா குடும்பத்தை பெருசாக என்னமா நினச்சிட்டு இருக்க நீ? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சரி 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 சரி, இதெல்லாம் போக போக அப்படியே நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கனவுல கூட காணாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். உங்கள் காலில் கூட விழுறேன், கனவுல கூட காணாதீங்க சொல்லிட்டேன் நான். டேய் என்னடா, ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போக போக பிடிச்சிரும். உங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கல அம்மா, அது அந்த காலம். அந்த காலமும் இல்லை இந்த காலமும் இல்லை. பாரு உங்கள் அப்பாவை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவரும் தான் கண்ணு பையமா அங்கேயும் இங்கேயும் ரவுடி மாரி சுற்றிட்டு இருந்தார். ஆனால் நைட் ஆனால் பூனைக்குட்டி மாரி பக்கத்தில் வந்து படுத்துக்கல. அந்த மாதிரி படுத்துக்கிட்டதுனால தானே இந்த மாதிரி ஒரு சிங்கக்குட்டியை நான் பெற்றுட்டேன். அப்புறம் என்ன, அப்படியே போக போக பழகிறேன், ஓகேவா? அம்மா ஆயா மாதிரி பேசாத போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அந்த இடத்த விட்டு போகிறாரு. இப்போ உடனே கையை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு, டேய் அங்கே எங்கடா போகிற, உன் புருஷ கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் சைடில் தள்ளி விட்டுறா. இப்போ நம்ம டீ லைட்டாக போயிட்டு நம்ம ஜங்குக் மேலே இடிச்சிட்டு நிற்க, இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்க்குறாரு. இப்போ நம்ம டீவும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு அப்படியே எளியும் புளியுமா பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு. இப்போது நம்ம ஜங்குக்குடைய அப்பாவும் டீயோடைய அப்பாவும் தாண்டா காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்தே வராங்க. சேர்ந்து வந்துட்டு ஜங்குக் முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம டீயோடைய அப்பா தான், ஜங்குக் சொல்லுங்கள் அங்கிள். அங்கிள்னு சொல்லுங்கப்பா. நல்ல பிள்ளை, இந்தா கீ எப்படி கிளம்புங்க, கார் வெளியே நிற்கிது. அம்மா கிளம்புடா. ஓ சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீயோடைய அப்பா கிட்ட இருந்து கார் கீ வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஜங்குக் நகர, இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா திரும்பியும் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்து, டேய் அவனை கூட்டிகிட்டு போடா. அம்மா அவனுக்கு நடக்க தெரியாது, நான் தூக்கிட்டு போகணுமா, தூக்கிட்டு போன்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீயோடைய கையை பிடிச்சிக்கா. இப்போ நம்ம டீ இப்படி லைட்டாக அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுடைய அம்மா அப்பாவுடைய கண் பார்வையிலேருந்து நவுந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கையை உதறிட்டு அப்படியே 10 அடிக்கு தள்ளி நடந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் போயிட்டு டிரைவர் சீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண, நம்ம டீ போயிட்டு பின்னாடி சீட்டில் உட்கார போகிறாரு. இப்போ உடனே நம்ம யூங்கியும் ஜிமினும் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, சார் இல்லை சார், மேமும் சார் வந்து உங்கள் கூடயே வர சொன்னாங்க. எங்கள் கூடயா? கண்டிப்பாக வா உள்ள உட்காந்துக்கோ. ஜிமின் இல்லை யூகி நீ முன்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகியை முன்னாடி தரல. இப்போது உடனே பின்னாடியே நம்ம டேவுடைய அம்மா அப்பாவும் நம்ம ஜிகேவுடைய அம்மா அப்பாவும் வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இவங்க வேறு வராங்களே, அதையும் பேசுகிறதுக்கு நானே முன்னாடி உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருக்க அந்த பேசஞ்சர் சீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நம்ம ஜிமினும் யூங்கியும் பின்னாடி சீட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் குஜாலே, ஐயாடா இந்த ஒரு நைட்டாவது நம்ம ஒன்றா இருப்போம்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இப்படி பின்னாடி உட்காந்துக்கா. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக அப்படியே கார் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுதுடா. கொஞ்ச நேரம் அப்படி டிரைவிங் போகுது. ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோ அமைதியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போக போக நம்ம ஜங்குக்கு போர் அடிக்குதுன்ட்டு பாட்டு போடுறாரு கார்லேயே. சாங் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம
ஆரம்பிச்சிட்டான் சே அப்படின்ற மாதிரி அப்படியே ஐஸெல்லாம் ரோல் பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் பாட்டு கொஞ்சம் அப்படியே வைப் கூடுது. நம்ம ஜங்குக்கா அப்படியே தலையாட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம டேக்கு கடுப்பாகி கொஞ்சம் அந்த பாட்டை ஆஃப் பண்ணுறியா, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு டே சொல்ல, இப்போ உடனே ஜங்குக்கா ஓய் என்ன இது என் கார், நான் என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துச்சு, அப்படி உனக்கு எதனா ஒன்று காமாக பாட்டு கேட்கணுன்னா நீ தனியாக வர வேண்டியதானே, எனக்கு பாட்டே கேட்க வேணாம், கொஞ்சம் நீ இந்த பாட்டை ஆஃப் பண்ணு, எனக்கு தலை வலிக்குது. ஓ தலை வலிக்குதா, வலிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்யூம் அப்படியே ஏற்றுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டேய் சும்மாவே இருக்க மாட்டேன், நீ ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன் உன்னை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து கத்துனதும் நம்ம ஜங்குக் நடு ரோட்டில் அந்த காலி ரோட்டில் அப்படியே கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. பின்னாடி 2 பேரும் அப்படியே தலையை சாய்ச்சி வச்சு தூங்கிட்டு இருந்த 2 பேரும் பகீர்னு எழுந்துருச்சு. ஏ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கார் பாட்டு தானே ஆஃப் பண்ண சொன்னேன், இப்போ எதுக்கு நீ காரை ஸ்டாப் பண்ண, ஆஹா கார் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா, வா நீயே வந்து ஓட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் காரை விட்டு நடு ரோட்டில் இறங்கி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே பின்னாடியே நம்ம டீவும் இறங்கி நின்று நான் ஓட்ட மாட்டேன் நீயே ஓட்டு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. நம்ம கிட்ட போய் நின்றுக்கிட்டு காலரை பிடிச்சி கிட்ட எடுத்து, ஏய் எவ்வளோ தைரியம் தான் என்ன பார்த்து டிரைவர், ஏய் என்னடா நினச்சிட்ருக்க என்னை பார்த்தி, இந்த ரிங் போடுன்ற ஒரே தைரியமா, அங்கே கன்ஷூட் நடக்கிறப்ப உன்னை அப்படியே விட்டுருக்கணும்டா செத்து போன்னு சொல்லிட்டு, ஏய் நானா வந்து உன்னை காப்பாற்றுன்னு சொன்னேன், விலகி போன்னு சொன்னப்போ கூட உன்னை விலகி போகல, அப்படி நாக்கத்தவங்க போட்டுக்கிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா, நான் தள்ளிப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறா. நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. இப்போ 2 பேரும் அப்படியே கோவத்தில் 2 பேருமே காலரை பிடிச்சிட்டு கிட்ட எழுதிட்டு டேன்னு கற்றுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம இவங்க ஜிம்மினும் காருக்குள்ளே எழுதிட்டு ஐயோ இவனுங்களை வச்சுட்டு போடா டேய் உங்கள் பாசை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ நம்ம இவங்கியும் காரை விட்டு இறங்க, நம்ம ஜிமினும் காரை விட்டு இறங்க. இப்போ 2 பேருமே போயிட்டு டேக்குக்கா அப்படியே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு, சார் கொஞ்சம் காமாகுங்க சார், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் சார், நடு ரோட்டில் உட்காந்துட்டு அசிங்கமாக இருக்குது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டீவும் அப்படியே அமைதியாக அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு, நம்ம ஜங்குக்கு அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு. இப்போ நம்ம வேறு வழியே இல்லாமல் நம்ம யூங்கி இப்போது சார் நானே காரை ட்ரைவ் பண்ணுறேன், நீங்கள் எங்கே உட்காருங்களோ அங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஃப்ரண்ட்டில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டக்குன்னு கத்துறாரு. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பெரிய டிரைவர் சீட்டில் உட்கார, அவருக்கு பக்கத்து சீட்டில் நம்ம உட்காந்துக்கிறாரு. பின்னாடி நம்ம ஜிமினும் ஜேகேவும் உட்காந்துட்ருக்காங்கடா. இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ண அப்படியே அமைதியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டும் போடல ஒன்றும் போடல, ஏசி கூட போடல, அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்கடா. இப்போது கொஞ்ச நேரத்தில் மேன்ஷனுக்குள்ளே கார் வந்து என்ட்ரு ஆகுது. இப்போது அங்கே போய் பார்த்தா அந்த மேன்ஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது, செம்ம கிராண்டாக லைட் செட்டிங்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே மேன்ஷன் மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் வெளியில் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது. அப்படியே அவங்க நடக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது. அந்த பூ அப்படியே எல்லாமே வந்து ஒரு ரூமை வந்து லீட் பண்ணுது. அந்த ரூம்குள்ளே இவங்க எல்லோரும் போய் பார்த்தா அந்த ரூமு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த ரூமை பார்த்துட்டு, இந்த ரூமில் நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அப்படியே தள்ளி போயிட, நம்ம ஜங்குக்கும் நான் மட்டும் படுப்பேன், நான் சொன்னேன் எல்லாம் என் தலையெழுத்து, இதுக்குள்ளெல்லாம் இப்படி படுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட. இப்போ நம்ம யூங்கியும் ஜிமினும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, வாய் மினி குத்துவேன் போடா, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுற போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே அனுப்பி விட்டுறா. இப்போ நம்ம ஜிமின் இந்த பக்கம் வந்து, சார் ப்ளீஸ் சார் எதுவுமே பண்ணுறனாலும் பரவாயில்ல, உள்ளே போய் அமைதியாவது படுத்துக்கோங்க சார். என்னடா நினச்சிட்ருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன பாசிட்டிவ் எடுத்துருதா, சார் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல சார், ஜஸ்ட்டு அட்ரஸ் மட்டும், ஏன்னா அம்மா அப்பா எதனா கேட்டாங்கன்னா, அம்மா அப்பாலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டால் நான் எதனா சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு வேறு ரூம் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட காட்ட, அதே மாதிரி தான் அந்த பக்கம் நம்ம யூங்கி, சார்
ப்ளீஸ் சார். இந்த ரூமை டெக்கரேட் பண்ண நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். என் கஷ்டத்துக்காகயாவது உள்ளே போய் படுத்துக்கோங்களா ப்ளீஸ் சார். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கா? குளிர் விட்டு போச்சா உனக்கு? இல்லை சார் ப்ளீஸ் சார். அம்மா அப்பா எதுனா கேட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, வேறு ரூம் அரேஞ்ச் பண்ண. சார் இப்படி திடீர்னு சொன்னால் என்ன சார் பண்ணுறது? எந்த ரூம்லேயுமே வந்து பெட்டு க்ளீனாக இல்லை சார். இந்த ரூமில் மட்டும்தான் பெட்டு க்ளீனாக இருக்குது. இதை விட்டால் வேறு ரூமில் எதுலேயுமே வந்து பெட்ஷீட் பிளாங்கெட் எதுவுமே வந்து க்ளீனாகவே இல்லை. எதையுமே நாங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலை சார். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளீஸ் சார் உள்ளே போய் இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி தலையடிச்செல்லாம் நின்றுட்டுருக்கா. நம்ம டீவும் அதே நிலைமை தானே நின்றுட்டுருக்காரு. இப்போ 2 பேருமே ஒரு வழியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே என்டர் ஆக, இப்போ திரும்பி அந்த ரூம்குள்ளே இருந்து நம்ம டீ தான் கத்துறாரு. ஜிமின்! சார் சார் வந்துட்டேன் சார். என்னங்க சார்? இந்த பூவெல்லாம் முதல்ல இடிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் சார். உங்கள் கஷ்டத்தை தூக்கி குப்பையில் போடு. இதெல்லாம் உங்கள் நைட்டில் எதனால அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையுமே எடுக்கிறேன். இப்போது இந்த பூ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இந்த ரூம் இப்போ இன்னும் 5 செகண்ட்ஸில் இது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ அதேமாரி நம்ம ஜங்குக்கும் டேய் யூங்கி சார் வந்துட்டேன் சார். உங்களுக்கு என்ன சார்? இந்த பூ எல்லாம் இப்போ க்ளீனாக இருக்கணும் சார். அவங்களே அதெல்லாம் கிடையாது, நம்ம பண்ணுறோம், பண்ணுன்னு நம்ம பாடி வச்சு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் சண்டை போட, இவங்க 2 பேருக்குள்ளே தான் சண்டை போகுதுன்னு பார்த்தா இந்த பாடி கார்ட்ஸ்குள்ளேயே இவங்களே சண்டையை மூட்டி விட்டுடுறாங்க. இப்போது 2 பேருமே சேர்ந்து எல்லா இடத்தையுமே சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க. இருக்கிறப்போ ஒரு பெட்டல் விடாமல் எல்லாத்தையும் பொறுக்கி தள்ளிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறா. இப்போது 2 பேருமே அந்த ரூம்குள்ளே இருக்கிற ஒரு கவுச்லேயும் அந்த பெட்லேயுமா வந்து மாறி மாறி படுத்துட்ருக்காங்க. இப்போது ரூம்குள்ளே வர்றதுக்காக டோர் நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவா? சார் பால் கொண்டு வந்தேன். பாலா? எதுக்கு? இல்லை சார், கீழே கொடுத்து விட்டாங்க. மெய்ட்ஸ் இருக்காங்களா? ஆமாம் சார், இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இதுக்காக தான், பால் ரெடி பண்ணுறதுக்காக மட்டும்தான் சார். இப்போ கிளம்பிடுவாங்க. ஓ, வச்சுட்டு போ சார். தயவு செஞ்சு குடிச்சிருங்க. அதை நான் பார்த்துக்குறேன், வச்சுட்டு போன்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜிமினும் அந்த இடத்துல பாலை வச்சுட்டு போகிறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கும் டீவும் ஒரே டைம் ஏஞ்சி வந்து அந்த பால் இருக்கிற கப்பில் கையை வைக்க, இப்போ என்னன்னு பார்த்தா அதில் 2 டம்ளர் இருக்கும்டா. 2 பேருமே ஒரே டம்ளரில் ஒரே கையை வச்சுருவாங்க. இப்போது அந்த டம்ளருக்கு சண்டை வரும். இப்போ நம்ம டீ தான் கையை எடு. ஏய், நீ கையை எடுன்னு சொன்னேன். நான் தான் அதில் ஃபஸ்ட்டு கையை வச்சேன். கையை எடுன்னு சொன்னேன் நான். ஏய், எதுக்குடா என் வழியில் குறுக்களை வந்துட்டே இருக்க நீ? கம்பெனி விஷயத்துலையும் சரி, இந்த பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் சரி, எதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து குறுக்களை வந்துட்டுருக்க. எங்கேருந்துடா முளைச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கத்தா. இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் அந்த கேள்வியை நான் கேட்கணும். எங்கேருந்து வந்தாலும் தெரியல, என் வாழ்க்கை வந்து சீரழிச்சிட்ருக்கா, கையிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு நம்ம இவங்க ஜிமினும் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க போலடா, உள்ளேருந்து சத்தம் வருதுடா. யுங்கி செவிடு மாதிரி நின்றேன். சத்தியமாக முடியாது. திரும்ப அந்த டம்ளரை உடச்சிட்டு நம்மளை தான் சுத்தம் பண்ண சொல்லுவானுங்க. அதுக்கு நம்மளே போயிட்டு பிரித்து வச்சிடலாம், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க இப்போ டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே வர. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தா ஒரு டம்ளரில் கை வச்சுட்டு கையெடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இவங்க வந்துட்டு அந்த டம்ளரை எடுத்துகிட்டு, சார் உங்கள் 2 பேருக்கும் இந்தாங்க சார், உங்களுக்கு ஒரு டம்ளர், இந்தாங்க சார் உங்களுக்கு ஒரு டம்ளர், ப்ளீஸ் சார் குடிச்சிட்டு டம்ளரை வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே டன் ஃபேஸோட சொல்ல, இப்போ 2 பேருமே மடக்கும் பாலை குடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே டம்ளர் வைக்க, இப்போ நம்ம இவங்கேயே அந்த டம்ளரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின்ட்ட, இதை தானடா நான் பண்ணிட்டு வர சொன்னேன், என்னடா பண்ணிட்டு வந்த நீ? அவர் தான் வச்சுட்டு வர சொன்னார்.
இந்த சண்டை வரும்னு தானே நான் உங்கள் கையில் கொடுத்து குடிக்க சொன்னேன். ஐயோ, மாஃபியா மாதிரி நடந்துக்கங்கன்னா ப்ரீகேஜி குழந்தைங்க மாதிரி நடந்துட்டுருக்குதுங்க. ஐயோ ஆண்டவா, இதுங்கெல்லாம் என்னத்த குடும்பம் நடத்தி நம்மளாவது பண்ணுவோம். வாடா ஜிமினு, ஏய் பல்ல உடச்சிடும் போடா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் அப்படிக்கா போயிட நம்ம யோகி நம்மளுக்கு கொடுத்து வைக்கிறது போல் அப்படின்ற மாதிரி இப்படிக்கா இவர் நடந்து போயிடுறாருடா. இப்போது அப்படியே கட் பண்ணால் இங்கே டேக்கு ரூமில் தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே எங்கே படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஆஃப் த ரூமில் நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டே தான், எனக்கு பெட்டில் படுத்தாலும் தூக்கம் வரும், நீ கவுச்சில் படுத்துக்கோ. ஏய், எனக்கும் பெட்டில் படுத்தாலும் தூக்கம் வரும். நான் ஒன்றும் சின்ன வயசுலேருந்து கவுச்சிலலாம் படுத்து தூங்குறது கிடையாது, தள்ளிப்போ. நான் பெட்டில் படுப்பேன். எனக்கு ஏய் ஓவராக பண்ணாத, நான் தான் எனக்கு பெட்டில் படுப்பேன். நாளைக்கெலாம் ரூம் ரெடி பண்ணிடுவாங்க, நாளைக்கு ரூம் மாறிக்கும். நான் எதுக்கு மாறணும்? இது என்னுடைய ஃபேவரட் ரூம், நான் காலையிலே வந்து டிசைட் பண்ணிட்டேன், நீ வேறு ரூம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆரம்பிக்கா. இப்போ டக்குன்னு நம்ம யூங்கி ரூம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ அவர் வந்துட்டு, சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு தெரியும், இதோ பில்லோ இருக்குது சார், நடுவில் பில்லோ வச்சுட்டு 2 பேரும் அப்படி இப்படியே படுத்துக்கோங்க. எதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே போயிட்டு நம்ம யூங்கி கையிலேருந்து பில்லோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெட்டில் சென்டரில் பில்லோவெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு இப்போ அவர் அப்படியே அமைதியாக படுத்துக்கா. இப்போ அந்த சைடில் நம்ம டீ போயிட்டு படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம டீ கையை போடுறேன் காலை போடுறேன்னு எதுக்காவது வந்தால் அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போது நீ நம்ம ஜேகேவும் அதே தான் உனக்கும், எனக்கு இது தான் பழக்கம், இப்படி தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு எதுனா என்கிட்ட வந்தால் அப்படி தான் உனக்கும் அதே கெதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கா. இப்போ நம்ம யூங்கி ஜிமின் கிட்ட அப்படியே பொறுமையாக கிட்ட போயிட்டு, டே ஜிமின், எனக்கு நம்ம ஃப்யூச்சரில் பிறக்க போகிற குழந்தைக்கு அதை எப்படி பார்த்துக்கிறதுன்னு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுதுடா, உனக்கு எல்லாம் ஃபீல் ஆகும், தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் வெளியே போயிடுறாரு. இப்போது நம்ம யூங்கி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாருடா. இப்போது இப்படியே டைம் ஸ்கிப் ஆக மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம டேக்குக்கு தான் காட்டுறாங்க. 2 பேரில் நம்ம டே தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் அவரும் வந்து என்சி சுற்றி முற்றி பார்க்குறாரு. டே பக்கத்தில் இல்லைன்றதை கவனிச்சிட்டு நல்ல வேலை ஆண்டவா அவன் மூஞ்சில் முழிக்கல இன்றைக்கி அப்படின்ற மாதிரி அவரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாருடா. இப்போ கீழே போன உடனே நம்ம ஜங்குக் தான் கீழே போன உடனே அங்கே உள்ள மெய்ட்ஸ்லாம், சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, சாப்பிடாம போகிறீங்களே. பிரேக்ஃபாஸ்ட்டா, எடுத்து வைங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எடுத்து வைக்க, இப்போது அந்த மெய்ட்ஸில் ஒருத்தவங்க, சார் டே சார் சாப்பிடாமலே போயிட்டாரு, அவருக்கு கொஞ்சம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க முடியுமா, லேட் ஆகிடுச்சின்னு போயிட்டாரு சார். எனக்கு நான் என்ன பார்க்குறது உனக்கு டெலிவரி மேன் மாதிரி இருக்கேனா? சாரி சார். அந்த பயம் இருக்கணும், இந்த மாதிரி வரலாம் ஏன்ட்ட கொடுக்காத, அப்படி உனக்கு கொடுக்கணும்னு அக்கறை இருந்துச்சுன்னா நீயே கொண்டு போய் கொடுத்துக்க வேண்டாம், இந்த மாதிரிலாம் வச்சுக்காத, நாங்களாம் இன்னும் மேரேஜ் கப்பல்லாம் கிடையாது. என்ன சார் என்ன எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மெய்ட்ஸ்குள்ளே பேசிக்கா. இப்போது அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்படியே காலையில் யாராவது 2 பேரில் ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக கிளம்பி போயிடுவாங்க. அப்படி 2 பேரும் ஒரே நேரத்தில் கிளம்பியிருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் அப்போது டைனிங் டேபிளில் நம்ம ஜங்குக் உட்காந்துருந்தா நம்ம டே சாப்பிடாமலே போயிடுவார், நம்ம டே உட்காந்துருந்தா நம்ம ஜங்குக் சாப்பிடாமலே போயிடுவார். இப்படி தான் போயிட்டுருக்கோம். நைட் டைமும் அப்படி பில்லோ வச்சு படுக்கிறது அப்படின்னு தான் இருக்கும். ஒரு சில டைம் தனி ரூமில் போய் படுத்துப்பாங்க, நம்ம டே தான் போய்ட்டு தனி ரூமில் படுத்துப்பார். இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக டேஸை ஸ்கிப் ஆக இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு மார்னிங் டைம்டா. நம்ம யூங்கியவும் ஜிமினையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ஸ்பாட் டிசைட் பண்ணி அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூங்கி கையில் ஒரு மெடிக்கல் கவர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் ஓடி வந்து, ஓய் வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு வந்துடல. வாங்கிட்டு வந்துட்டேன், நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுவல்ல, அதெல்லாம் பண்ணிவிடுவேன் நீங்கள் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஜிமன் நம்ம யூங்கி கையில் இருந்து அந்த கவரை வாங்கி வச்சுக்கிறா. இப்போ நம்ம யூங்கி, டே
ஒரு விஷயம். என்ன? இதை நீ இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணு. நாளைக்கா? ஏன்? டேய், இன்னைக்கு உங்கள் பாஸுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குடா. டெஸ்ட்டா? ஆமாம். நீ இன்னைக்கு என்ன பண்ணுறனா, அவர் கூட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவரை பற்றி தலைக்குறைவாக பேசு. ஏய், என்னடா பேசுகிற? உங்கள் பாஸை பற்றி நீயே தலைக்குறைவாக பேச சொல்கிற? ஆமாண்டா. எப்படின்னா, ஜங்குக்கு அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி அப்படியே தெனாவட்ட பேசு. அப்படியே ஜங்குக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை விடு. அப்படியே எப்படி சொல்கிறது, நீ பேசுகிற பேச்சில் டேக்கு கோவமே வரணும், அந்தளவுக்கு பேசு. ஆனால் எதுக்குடா? நீ பேசு. அப்படி கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்மளுடைய பிளானு சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தது ஃபுல்லாக சக்ஸஸ்லேயே தான் போகும். 100% ஷுவர் அது. நீ எந்த ஆங்கிளில் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியலையே. அதெல்லாம் அப்படி தான்டா. போ 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 கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை வந்து அப்படியே துரத்தி விட்டுறா. இப்போ நம்ம ஜிமினை தாண்டா காட்டுறாங்க. அவர் நேராக நம்ம டீயோடைய ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் அவருடைய கேபினில் லேப்டாப்பில் ரொம்ப மும்முரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் கிட்டே போய் நின்றுக்கிட்டு, சார், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது சார். என்ன வேலை? மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் சார். மீட்டிங்கா? யார் யார் வரா? ஜான் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து அந்த ஜங்குக்கு வரான் சார். என்ன சொன்ன? அதான் சார், அந்த ஜங்குக்கு அவன் தான் எந்த மீட்டிங்குமே விட மாட்டான்ல, அவன் தான் வரானா. அவன் தான் இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறானா. உங்களை விடவும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறானா. அவன் வரானா சார் இன்றைக்கி நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறீங்களா சார்? அதான் நீங்கள் தான் அவன் வந்தாலே வரமாட்டிங்களே. தேவையில்லை சார், டைம் வேஸ்ட் தானே அவன், தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவனா வார்த்தைக்கு வார்த்தை அவன் இவன் பேச நம்ம டேக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்திருக்குன்னே தெரியாது. இப்போ டக்குன்னு நம்ம டே ஏஞ்சிக்கிட்டு நம்ம ஜிமினுடைய கன்னத்துலேயே பள்ளீர்னு அறைய விட நம்ம ஜிமின் கன்னத்தை பிடிச்சிட்டு கீழே விழுறாரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. இப்போ அந்த கலங்கின கண்ணோடு எழுந்துச்சுலேருந்து அப்படியே அவ்வளோ கோபமாக நம்ம டேக்கிட்ட, சார், இப்போ எதுக்காக நீங்கள் என் மேலே கை வச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்டே எகிரிட்டு போக, இப்போ நம்ம டே திரும்பியும் நம்ம ஜிமின்கிட்ட எகிரிட்டு வந்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனுடைய நேமை என்கிட்டயே சொல்லி காமிச்சு அவ்வளோ திமிரா பேசிகிட்ருக்கா? குளிவிட்டு போச்சாடா உனக்கு? அண்ணா, ஓவராக பேசிகிட்ருக்கீங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் கிட்ட அப்படியே எகிரிட்டு போக நம்ம ஜிமின் கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுறாரு. ஏன்னா நம்ம டேக் வந்து கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாங்க் ஆகிடுறாரு. ஆனால் இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே டேவை உசுப்பேற்றணுன்னே ஜிமின் இப்போது ஒரு ஸ்டெப்பு நம்ம டேக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுக்கிட்டு, இப்போ ஜிமின், சார், என்ன சார், நான் அப்படி என்ன பெருசாக தப்பாக சொல்லிட்டேன்? நீங்கள் தானே சார் சொன்னீங்க அன்றைக்கி அவனை ஜங்குக்குனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதுனால தான் சார் நான் அப்படி கூப்பிட்டேன். இப்போ நான் சொன்னதுக்கு இப்படி பண்ணுறீங்களே, அப்போ எல்லா பாடி கார்ட்ஸுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தராக போய்ட்டு அரைஞ்சிட்ருப்பீங்களா? இப்படி போய் அரைஞ்சிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக அரைஞ்சிட்டு தான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. எல்லாருமே உங்களை பற்றி தான் கற்றுக்கிட்டாங்க. நீங்கள் தான் அவரை மரியாதையே இல்லாமல் அவன் இவன் கூப்பிட்டு இருந்தீங்க. உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் மரியாதை கொடுத்தா தானே மற்றவங்க கொடுப்பாங்க. நீங்களே கொடுக்கலன்றப்போ அப்போ நாங்கள் ஏன் சார் கொடுக்கணும்? உங்களுக்கே பிடிக்கலன்றப்போ அப்போ எங்களுக்கே பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணோம். இப்போது நீங்களே சொல்லுங்கள், யார் மேலே தப்பு இருக்குது? எங்கள் மேலேயா? பண்ண தப்பெல்லாம் நீங்கள் சார், உங்கள் மேலே. நீங்கள் பண்ணதை பார்த்து தான் நாங்கள் பண்ணோம். அப்போ மெயின் தப்பே நீங்கள் தான். நீங்கள் முதல்ல உங்கள் ஹஸ்பண்டை மரியாதை நடத்துக்க பழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இப்போ நம்ம டீவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் இப்போ சொன்னதெல்லாம் நம்ம டேக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டன்னாகி அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த சீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருந்த வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு அவர் இத்தனை நாள் ஜங்கு கூட எப்படி இருந்தார், எப்படி பிஹேவ் பண்ணார், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. இப்போ அவருக்கே அவரை நினச்சா கொஞ்சம் அசிங்கமாக கில்ட்டியாக ஃபீல் ஆகுது.
என்னதான் இப்படி இருந்திருந்தாலும் நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அதை மாதிரி சொன்னதுமே அவருக்கு கோவம் வந்தது. அவரே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நான் ஏன் இப்போ அப்படி பண்ணேன், அவன் என்னுடைய எதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே பற்றி யோசிக்க இப்போ வெளியே நம்ம ஜிம்மில் தான் காட்டுறாங்க. கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாரு நம்ம யூங்கிக்கு. இப்போது அந்த சைடில் நம்ம யூங்கி தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ என்னாச்சுடா? நல்லா அறை வந்துச்சு. ஏய் என்னாச்சு? நீ பேச சொன்ன மாதிரியே பேசுனேன்டா. எனக்கு அறை வந்தது தான் மிச்சம். ஏன் என்னாச்சு? எந்த ரியாக்ஷனும் இல்லையா? டேய் ரியாக்ஷன் தான் என் கன்னத்துலேயே பதிஞ்சிருச்சே. என்னன்னு தெளிவாக சொல்கிறா. ஏய் இவனுக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்ததுன்னே தெரில. பத்திக்கிட்டு எகிரின்னு வந்து ஒரே அறையாக அரைஞ்சிட்டான். ஏய் அரைகிற வரைக்கும் நீ என்னடா பண்ண? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி நீ என்ன சொன்ன? நான் ஜங்குக்கு அவன் இவன் தான்டா பேசினேன். எங்கேருந்து கோவம் வந்ததுன்னே தெரியலடா, பளீர்னு அரைஞ்சிட்டான். அப்படி விட்டு வந்துட்டே நீ? இல்லை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு தான் வந்திருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. சரி ஏதோ ஒன்று கொஞ்சமாவது யோசிக்கிற மாதிரி சொன்னேன்ல. சொன்னேன் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜிமென் சொல்ல, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா, நைட் ஆகிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டிவியும் ஜங்குக்கே தான் காட்டுறாங்க. 2 பேரும் வேலை முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் அப்படியே உட்காந்துக்கிட்டு லேப்டாப் அப்படியே சர்ச் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம டேக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து அப்படியே காரிடோர்லலாம் அப்படி நடந்துகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்குடைய ரூம் லைட்டாக டோர் ஓப்பனில் இருக்குது. நம்ம டீ அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது டோர் ஓப்பனாக இருக்கிறத கவனிச்சுட்டு லைட்டாக ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியாக சும்மா அப்படியே எட்டி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அமைதியாக அவருடைய லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருப்பாரு. பெட்டு மேலே உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம டீ ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ண, இப்போ அதை நம்ம ஜங்குக்கு கவனிச்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு முறைக்கிறாரு. இப்போ டக்குன்னு எதுவுமே பார்க்காத மாதிரி நம்ம டீ பாட்டு நடந்து போயிடுறாருடா. இப்போ கொஞ்ச நேரத்தில் கீழே இவர் நடந்து போகும்போது அங்கே உள்ள மேட்ஸ் பால் எடுத்துகிட்டு வர்றதை பார்க்குறாங்க. பாலுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பாட்டிலில் இது ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டீ தான் கிட்ட போயிட்டு, யாருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? ஜங்குக் சாருக்கு. கூட நானே எடுத்துகிட்டு போகிறேன். சார் அது வந்து என்ன நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதா? இல்லை சார், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்தாங்க சார். கூட அம்மா இது என்னது? அது பனானா மில்க் ஷேக் சார். சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதான். ஓ தனியாக பால், இது பார்த்ததுக்கு மில்க் ஷேக் வேறையா? அவர் டெய்லியும் குடிக்கிறது தான் சார் இது. சரி நான் கொண்டு போய்க்கிறேன், நீ போ. சரிங்க சார். சார் நான் கிளாஸு அது நான் காலையில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்களே எடுத்துகிட்டு வரீங்களா சார்? நான் எடுத்துகிட்டு வரேன், நீ போ. எல்லா மகிழ்ச்சியும் கிளம்ப சொல்லு. சரிங்க சார். சார் உங்களுக்கு பால் அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன சார்? ஷேர் பண்ணிக்கிறோன்னு சொன்னேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்புங்க எல்லோரும். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த மெய்ட் அந்த இடத்த விட்டு போக அவங்க கீழே குடுக்குடுன்னு போயிட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா மெய்ட்ஸையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் என்னமோ தெரியல, சார் இன்றைக்கி வித்தியாசமாக நடந்துக்கிறாரு தெரியுமா? ஏன் என்னாச்சு? ஆமாம், இன்றைக்கி நான் மேலே பால் கொண்டு போகிறேன்னா அவர் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்றாரு. என்னது உண்மையாவா? ஆமாம் அப்படி தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பால் வேணுமான்னு கேட்டால் நாங்களே இதில் ஷேர் பண்ணிக்கிறோன்றாரு. என்னது ஷேர் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம், அவங்க இது வரையும் பெட்டே ஷேர் பண்ணதில்ல, பாலை ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலை ஷேர் பண்ணிட்டாங்கன்னா பெட்டை ஷேர் பண்ணுறவாங்கன்னு அர்த்தம். இல்லை எல்லாரையுமே கிளம்ப சொன்னார், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். நிறைய பேசிகிட்டு இருக்க பாரு, எல்லா மேட்ச்சும் கிளம்புங்க எனக்கு வீட்டுக்கு, என்னமோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது இது கனவுலாம் காணாத, நாளைக்கு காலையில் வரதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் டெய்லி வேலைக்கு வெறுத்து போய் தான் வருவேன். அப்போ நாளைக்கு ஜாலியாக வரப்போகிறேன், என்ன நடக்க போதோ தெரியல. ஓகே எல்லோரும் போங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மைட்ஸுமே எல்லா
எல்லா பாடி கார்ட்ஸுமே அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாங்கடா. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு வெளியே அப்படியே குரலெல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே டோரை நாக் பண்ண இப்போ நம்ம ஜங்குக்கு ஏதோ மேட்ஸ் தான் வந்து பால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அமைதியாக போயிட்டு அங்கே இருக்கிற நைட் ஸ்டாண்ட் மேலே பாலை வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. எதுக்கு நிற்கிற, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஆக்சுவலி அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அதனால் மேட்ஸை பார்க்கல. அதாவது சொல்லப்போனால் நம்ம டிவியை பார்க்கவே இல்லை. இப்போது நம்ம தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக் சொன்னதுக்கப்புறமும் போகாமல் அதே இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ ஜங்குக் திரும்ப கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜங்குக் தான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணுமா அப்படின்னு கேட்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் குரலை ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டீவை பார்த்து திரும்ப இப்போ நம்ம கையை கட்டிக்கிட்டு என்ன பார்க்குற, டைம் என்ன ஆகுது, உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க, காலைல உனக்கு ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்ததா, பாலை பிடிச்சிட்டு படு. ஏய் இதெல்லாம் எதுக்கு நீ வந்து சொல்லிகிட்ருக்க, பின்ன நான் சொல்லாமல் வேறு யார் வந்து சொல்வா, என்ன எனக்கு தெரியாமல் வப்பாட்டி எதனா வச்சுருக்கியா நீ, ஏய் என்ன பேசுகிற நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேள்வி கேட்கா. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பெட்டு மேலே அப்படியே லீன் ஆகி கொஞ்சம் அப்படியே நம்ம ஜங்குக் பக்கமாக சாஞ்சி அவருடைய சட்டை காலரை பிடிச்சி அப்படியே கிட்ட எடுத்து என்னை தவிர வேறு எவனையாவது வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுது கழுத்தறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஏஞ்சி போகிறாரு. நம்ம ஜங்குக் இன்னும் அதே பொசிஷனில் நின்றுக்கிட்டு என்ன சொன்னான் இப்போ அவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போது என்னமோ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி வந்து அந்த பாலை நின்றுட்டு குடிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம திரும்பி டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம ஜங்குக் குடிச்சிட்ருக்காரு. அவருடைய வாயிலிருந்து பாலை பிடுங்கி அவரு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு எந்த பிடி, ஏய் இப்போ எதுக்கு நீ இதை வந்து எச்ச பண்ணிட்டு போகிறேண்ணா அப்படியே வாய் மேலே போட்டுன்னு வச்சுக்கோ, அதில் இருக்குது என்னுடைய பங்கு, பாதி உனக்கு கொடுத்துருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாரு ரூமை விட்டு வெளியே. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போது அந்த நம்ம வந்து குடிச்சிட்டு கொடுத்த பாலை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு அவர் போயிட்டு பெட்டில் உட்கார்றாரு. ஆனால் அவருக்கு மனசு கேட்கல, டக்குன்னு எடுத்து அதையும் குடிச்சிட்டு மில்க் ஷேக்கையும் அப்படியே குடிச்சிட்டு இப்போ அப்படியே லேப்டாப்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு படுத்துடுறாருடா. இப்போ மார்னிங் தான் காட்டுறாங்க. இன்றைக்கி 2 பேருக்குமே வந்து ஆஃபீஸ் கிடையாது, 2 பேருமே இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போது கீழே நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அப்படியே யார்கிட்டயோ செம கோவமாக கன் பாயிண்டில் வச்சு செமையாக மிரட்டிகிட்ருக்காரு. அவனா தென்னாவட்டா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கை பிடிச்சி நல்லா அப்படியே கோவப்படுத்திகிட்ருக்கான். இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. மேலே அவர் அப்படியே குளித்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. கீழே இறங்கி வந்தால் இவர் எப்படி மிரட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு. ஆக்சுவலி டைனிங் ஹாலில் இருந்து மெயின் ஹால் வந்து நல்லா தெரியும்டா. இப்போ நம்ம வந்து டைனிங் ஹால்லேருந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. அவர் மெயின் ஹாலில் அந்த திருடனை வந்து அப்படி முட்டி போட்ட வச்சு இதுமாரி கேள்வி கேட்டுட்ருக்காரு. இதுமாரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டுட்ருக்கா. ஆனால் அவன் தென்னாவட்டா பண்ணிகிட்ருக்கான். அது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கார். இப்போ சாப்பிட்டுட்டு இருந்த அவர் அப்படியே ஸ்டாப்ஸ்டிக்கை அங்கேயே வச்சுட்டு இப்படிக்கா நவுந்து வந்து அதாவது மெயின் ஹாலுக்கு வந்து நம்ம ஜங்குக் கையிலேருந்து கன்னை எடுத்து அவருடைய நெத்தி போட்டில் வச்சுட்டு கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு, இல்லைன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி குரல் கொடுக்க இப்போது அந்த திருடன் தாண்டா இப்போது அப்படியே ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த ஜங்குக்கு கேட்டதுக்கே நான் சொல்லலை, நீ எங்கேருந்து முளைச்ச உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தென்னாவிட்டா சொல்லவும் அவன் சும்மாவே அவங்க பாடி கார்ட்ஸ் ஜங்குக்குன்னு சொன்னதுக்கே நம்ம ஜிம்மினை போட்டு அப்படி அடித்தார். இப்போ எவனே தெரியாமல் இந்த ஜங்குக்குடைய பேரை சொன்னது எங்கேருந்து கோவம் வந்து தெரியல, பட்டுன்னு இருக்கிற புல்லட் எல்லாத்தையும் அவன் தலையிலேயே இறக்கிட்டு யாருடைய பேரை சொல்கிற நீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை திரும்பி ஜங்குக் கையிலே கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கும் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸு மேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் டேவை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணா இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அந்த
செத்து போனான் இல்லையா, அந்த இடத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு இப்போ அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹாலில் வந்து உட்கார, இப்போ மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கடா. இப்போ அதில் உள்ள ஒரு மெய்ட்ஸ் நம்ம ஜங்குவோடைய பிளேட்டில் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு போக, இப்போ நம்ம ஜங்குக்கு பின்னாடி நம்ம டே வந்து கையை கட்டி நின்றுட்டு எல்லா மெய்ட்ஸையும் பார்த்துட்ருக்கா. சாப்பாடு போட வந்த மெய்ட்ஸே சாப்பாடை போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. கிச்சனில் இருக்கிற எல்லா மெய்ட்ஸுமே ஓடிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்படியே சாப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்க சேரை வந்து கொஞ்சம் அப்படியே கிட்ட தள்ளி போட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜங்குக்கு டக்குன்னு, ஏய் என்ன சாப்பாடில் என்ன விஷம் எதனா வச்சுருக்கியா, சாவடிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக வந்து உட்காந்துட்ருக்க, ஏய் என்ன இப்படி பேசுகிற நீ, சாப்பாடு போட்டு கொடுத்தது தப்பா உனக்கு, இல்லை என்ன இது புதுசாக பண்ணணும்னு தோணுது, வேணும்னா சாப்பிடு, இல்லை ஏஞ்சி போ, நான் ஏஞ்சே போய்க்கிறேன், போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கா. இப்போ ஜங்குக், இல்லை நான் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் அந்த இடத்துக்கு வராங்கடா. இப்போது மேன்ஷனுக்கு வெளியே எல்லா மேட்ஸுமே நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதுங்க என்ன எப்போவுமே வேலை பார்க்கும்போது மூஞ்சி உருன்னு வச்சுட்ருக்குங்க, இன்றைக்கி என்ன ஃபுல்லாக கலகலன்னு இருக்குதுங்க, என்னன்னு தெரியலையே, வா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்டே போயிட்டு அங்கே உள்ள மேட்ஸ் ஒருத்தரை கூப்பிட்டு நிற்க வச்சு, ஏன் என்னாச்சு, ஏன் எல்லோரும் இப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ அந்த மேட்ஸும், சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நேற்றுக்கு டீ சார் இருக்கார்ல, அவர் பால் நம்ம ஜங்குக் சாருக்கு அவரே எடுத்துகிட்டு போனார், அது மட்டும் இல்லை அந்த பாலை ஷேர் பண்ணிக்கிறேன்னு வேறு சொன்னார் சார். எழுது, ஆமாம் சார், இது பார்த்தா அதுக்கு காலையில் எவனோ ஒருத்தன் நம்ம ஜங்குக் சாருடைய பேரை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கண் எடுத்து பட்டுன்னு போட்டார், அது மட்டும் இல்லை சாப்பாடும் அவரே தான் பரிமாறியிருக்காரு, என்ன விஷயம்னே தெரியல சார், வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அவர், பேகி எதனா பிடிச்சிட்ருக்குமோ, ஏய் வாயை முட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின்ஸ் அப்படியே தள்ளி விட்டுற. இப்போ நம்ம இவங்கியும் ஜிம்முனும் ஹாப்பினஸில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, டேய் யூங்கி நம்ம ஜெயிச்சிடும்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்முன்னு சொல்ல, இப்போ நம்ம யூங்கியும் ஆமாம் நம்ம ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கு, அது என்னது, அதான் வாங்கி கொடுத்தேன்ல, டேப்லெட்டு ஆமாம் அது இன்றைக்கி நைட்டு கலந்துரு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற, கலந்துருன்றேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் அவங்களே வந்து பேசிப்பாங்கள்ல, அவங்களே எல்லாம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜங்குக் சாருக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகணுன்னா எங்கேயாவது பற்றிக்கினா தான் உண்டு, நீ என்ன பண்ணுற, டேக்கு வந்து ஒரு டேப்லெட் போதும், ஐயோ சாரி நம்ம டே சாருக்கு வந்து ஒரு டேப்லெட் போதும், நம்ம ஜங்குக் சாருக்கு 2-3 டேப்லெட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. என்னது 2-3? ஐயோ ஓவர் ஆகிடுமே, அது தானே வேணும் பண்ணி, சரி நான் பார்க்குறேன்லாம் கிடையாது, இன்றைக்கி எப்படியும் டேஸ்டாக தான் வந்து திரும்பி பால் எடுத்துகிட்டு போக வருவார், அதிலே மிக்ஸ் பண்ணிவிடு, உண்மையாவா, உண்மையை தான் சொல்கிறேன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி ஜிம்மனும் காலையிலே இப்படி ஒரு பிளானை போட்டு முடிக்க, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா, டின்னர் டைம் வந்துடுது, நம்ம டே தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு, நம்ம டே உட்காந்து சாப்பிட்றத பார்த்துட்டு திரும்ப நடந்து அப்படிக்கா போயிடுறாரு, ஹால் பக்கமாக நடந்து போகிறாரு. இப்போ டக்குன்னு நம்ம டே, ஓய் எங்கே போகிறா, என்னதுக்கு நீ கூப்பிட்டுருக்க, மூடிட்டோம் வேலையை மட்டும் பாரு, இங்கே வா, இங்கே வந்து கூட உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி கூப்பிடா, நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி சைட் ஐஸில் நம்ம டீவை பார்த்துக்கிட்டே இப்படி உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மேலே போய்ட்றாருடா. இப்போது மெய்ட்ஸ் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு நம்ம டீவை தான் காட்டுறாங்க, நல்லா பால்லாம் காய்ச்சிட்ருக்கா. இப்போது நம்ம ஜிமன் அந்த டேப்லெட்டை கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு வந்து பார்த்தா நம்ம டீ அங்கேயே நின்றுட்டுருக்காரு, அந்த மெய்ட்ஸ் வந்து பால் காய்ச்சிட்ருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. நம்ம
ஜிமின்க்கு ஒன்றும் புரியல. எப்படி மிக்ஸ் பண்ண போறேன்னே தெரியலையே அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்கா. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் அப்படியே நம்ம டீட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டு அங்கேயும் இங்கேயும் பேசிக்கிட்டு அவர் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீ அப்படியே பாலை எடுத்துகிட்டு மேலே போயிடுறாரு. மேலே போயிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட நேற்று மாதிரியே பாலை வந்து டேபிளில் வச்சுட்டு கையை கட்டி நிற்க. இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டீவை பார்த்துட்டு, "ஏய், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இங்கே வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, இப்போ நம்ம டீ ஆ இப்போ தான் பேச உனக்கு டைம் கிடச்சிதா, சரி சொல்லு, என்ன கேட்கணும்? எதுக்கு இப்படி வித்தியாசமாக நடந்துகிட்ருக்க நீ என்கிட்ட? என்ன உனக்கு எதுனா வேணுமா? ஏய், என்ன கேட்குற நீனு? கொஞ்சம் பாசமாக நடந்துக்கிட்டா ஓவராக பேசுகிற. அதான் அந்த திடீர் பாசம் எங்கேருந்து வந்ததுன்னு டவுட்டாக இருக்கே, அதான். ஆ, அதுவா? அது அது என்ன எதாக இருந்தாலும் சொல்லு. இல்லை, என்னுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாருமே உன்னை அவன் இவன்னு பேசிகிட்ருக்காங்க. எனக்கு அது கேட்டால் பிடிக்கல. அதுவும் இல்லாமல் எனக்கே தோணுச்சு நான் தான் இதுக்கெல்லாம் வழி வைக்கிறனோ அப்படின்ட்டு. என்னன்னு தெரியல, பிடிக்கல. அதனால தான் இனிமேட்டு அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான். ஓ, அதனால தானா? அப்போது ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லையா? ஆ, இல்லை, ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லாமல் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி பேசிகிட்ருக்கியா என்கிட்ட ஒரு வேஷம் மாதிரி? ஆஹா, அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஃபீலிங்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம்னா மூடிட்டு நீ பாலை குடிச்சிட்டு பாடு, எனக்கு வேலை இருக்குது. ஏய், இரு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கையை பிடிச்சி அப்படியே பெட்டில் அப்படியே உட்கார வைக்கா. இப்போ நம்ம ஜங்கு கையை பிடிச்சதும் ஒரு மாதிரி இருக்குது நம்ம டீக்கு. இப்போது நம்ம டீ தான் கையை விட. ஓ, சாரி, தெரியாமல் பிடிச்சிட்டேன், தெரியாமல். சரி, என்ன எதுக்கு கூப்பிட்ட? இல்லை, இப்படி திடீர்னு மாறி இருக்கல்ல, எனக்கு என்னமோ நீனு இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. வேஷமாக இல்லாமல் ஃபுல் லவ் ஃபீலோட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. என்ன சொல்கிற நீ? டே, ஐம் சாரி. நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஹேட் பண்ணியிருக்கக்கூடாது. உன்னை நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சாரி கேட்கணுன்னு தோணுச்சு. இல்லை, பரவாயில்ல, நானும் சாரி. நானும் நிறைய விஷயத்தில் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் சாரி சொல்கிறாரு, நம்ம ஜங்குக்கும் சாரி சொல்கிறாரு. இப்படி மாறி மாறி சாரி சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு அமைதியாக இருக்குது அந்த இடம். இப்போது நம்ம டீ தான், சரி நீ பாலை குடிச்சிட்டு தூங்கு, நான் ரூமுக்கு போகிறேன். ஏய், இதுக்கப்புறம் எதுக்கு ரூமுக்கெல்லாம்? இங்கேயே இரு நீ. இங்கே என் கூடயே தூங்கலாம்ல, எதுக்கு ரூமுக்கெல்லாம்? இல்லை வேணாம், நான் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்லிகிட்ருக்க. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம ஜிமின்னு நம்ம யூங்கி 2-3 மெய்ட்ஸ் அப்படியே பொத்துன்னு உள்ளே வந்து விழுறாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டீ ஏஞ்சி அப்படியே விலைக்கு வந்து நின்றுக்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? இல்லை சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனு? இல்லை சார், எல்லா ரூமும் அழுக்காயிடுச்சு. என்னது? ஆமாம் சார், மெய்ட்ஸ் வந்து எல்லா ரூமையும் வந்து அழுக்கு பண்ணிட்டாங்க. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு 3-4 நாள் ஆகும். என்ன வளர்ற நீ? சார், அழுக்கு பண்ணிட்டாங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நம்ம ஜங்குக்கை பார்த்து லைட்டாக அப்படியே கண்ணடிக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு, ஓ அழுக்காயிடுச்சா,
ஓகே பரவாயில்ல, நான் டீவை என் கூடயே படுக்க வச்சுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளியே போயிடா. இப்போ நம்ம டீ தான் பார்க்குறாரு. எல்லோரும் எதுக்கு உள்ளே வந்தாங்க, விழுந்தாங்க, எதுக்கு சொன்னாங்க, போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜேகே தான், ஆ டேய் அதான் சொல்கிறாங்கல்ல, அந்த ரூம்லாம் டர்ட்டியாக இருக்கான், டேய் இங்கேயே படுத்துக்கோ இன்றைக்கி நைட்டுக்கு. ஆ என்ன திடீர்னு இப்போ தானே நான் அங்கேருந்து வந்தேன், அதான் சொல்கிறாங்கல்ல படுத்தா என்ன செத்துருவியா? ஆ சரி சரி, நீ எதுக்கு கோவப்படுற, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ போயிட்டு பில்லோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு இவருக்கும் நடுவில் பில்லோஸ் எல்லாத்தையும் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் அந்த பக்கமாக படுத்துக்கிறாரு. இப்போது இவர் நம்ம ஜங்குக்கும் வந்து அமைதியாக வந்து படுத்துக்கிறாருடா. இப்போது மிட் நைட்டு கிட்டத்தட்ட 1 o'clock மாரி ஆகுது. நம்ம ஜங்குக்கு தூக்கமே வரல, நம்ம டேக்கும் அப்படியே அரை தூக்கத்தில் இருக்கார். அவர் அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்காரு, இவர் இந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்காரு. நம்ம டேக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக பில்லோஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஒன்று ஒன்றா எடுத்து அப்படிக்கா தூக்கி போட்டுட்ருக்கா. இப்போ இது வந்து நம்ம டீ வந்து சென்ஸ் பண்ணிடுறாரு, பில்லோ வந்து நகர்றதை வந்து சென்ஸ் பண்ணிடுறாரு. பட் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கார். இப்போ பொறுமையாக நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீ தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எட்டி பார்க்க நம்ம டீ டைட்டாக கண்ணை முடிக்கிறாரு. இப்போது லைட்டாக டீ மேலே கையை போடலாம், காலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக காலையும் கையும் வச்சுக்கிட்டு மேலே போடலான்னு போக இப்போ டக்குன்னு நம்ம டீ ஏஞ்சி நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி தள்ளி நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு, என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க இப்போ நம்ம ஜங்குக்கு நான் 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 ஒன்றும் பண்ணலையே, நான் என்ன பண்ணேன், நான் தூங்குறதுக்கு வந்தேன் ஓகே, பில்லோ ஏன் எல்லாம் தரைக்கு போச்சு, மேலே தானே இருந்தது, அதுவா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அதான் எடுத்தாங்க அப்படி தான் போட்டேன். ஓஹோ டிஸ்டர்பன்ஸு, டாப் ஆகலான்னு நினைக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கும் நான் தான் டாப்பு, கொன்றுவேன், நான் தான் டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே ஜங்குக்குடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட போயிட்டு அவருடைய மூச்சு காத்தா நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் அப்படியே லைட்டாக ப்ளோ பண்ணேன். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அதில் அப்படியே ஒரு மாதிரி மெய்சிலுத்து அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. அதை அப்படியே சென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. அவருக்கு உடம்பெல்லாம் அப்படி ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ க்ளோஸில் நம்ம டீ வந்ததும் நம்ம டீ கொஞ்சம் கூட வச்சுக்காம அப்படியே பொறுமையாக லைட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு நம்ம ஜங்குக்கு லிப்ஸில். இப்போ அதை கிஸ்ஸை வாங்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வைட் ஐஸோட ஏய் என்ன மூடாக இருக்க போல் அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ நம்ம டீ தான் ஆமாம் மூடாக தான் இருக்கேன், ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ அப்படியே டீவை அப்படிக்கா திருப்பி போட்டு இவர் இப்போ மேலே அப்படியே ஓவராக்கா நம்ம டீவுடைய ஹேண்ட்ஸ் எல்லாத்தையும் பின் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன சொன்ன நீ, டாப்பாக ட்ரை கூட பண்ணாதுன்னு சொன்னல, நான் தான் டாப்பு ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ இவர் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணால் நம்ம டீவும் நம்ம ஜங்குக்கு ஏற்ற மாதிரி சேம் ஸ்பீடில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இவங்க 2 பேரும் இப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கிஸ் அப்படியே பேஷனேட்டாக போக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. 2 பேரும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறது, நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய நெட்டில் ஃபுல்லாக கிஸ் கொடுக்கறது, நம்ம டீ வந்து நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்லலாம் வந்து அப்படியே அழகாக அப்படியே வெட் கிஸ்ஸஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மாறி மாறி அவங்களுக்குள்ள ஒரு குட்டி மெட்டே போயிடுது. ஒரு லவ் மெட், க்யூட்டான ஒரு லவ் மெட் போயிடுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹேஷானு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு போயிடுது.
இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மார்னிங் தாண்டா காட்டுறாங்க. இப்போது மெய்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கீழே வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேருமே வர காணோம். டைம் கிட்டத்தட்ட 11 போல் ஆக போகுது. இன்னமும் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவும் வரல, காஃபி குடிக்கவும் வரல, ஆஃபீஸ் கிளம்பியும் வரல. ஒரு வேளை விடிகாலையே போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இவங்க 2 பேர் நின்றுட்டுருக்கா. இப்போ தான் நம்ம யூங்கி வந்து உள்ளே என்ட்ராகிறாரு. அவர் உள்ளே வந்துட்டு மெய்ட்ஸ் கிட்ட ஏன் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே மெய்ட்ஸ் எல்லாம் இல்லை சார், காலையிலேருந்து யாருமே கீழே வரல. என்னது? ஆமாம் சார், 2 பேருமே கீழே வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ தான் நம்ம ஜிமின் வராரு. நம்ம ஜிமின் வந்ததும் நம்ம யூங்கி கிட்ட ஓடி போயிட்டு நம்ம ஜிம்மினை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, டேய் ஜிமினே, மாத்திரை வேலை செஞ்சிச்சு போலடா, 2 பேருமே இன்னைக்கு கீழே வரலையா? என்னது மாத்திரை வேலை செஞ்சிச்சா? நான் தான் போடவே இல்லையா மாத்திரையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லவும், இப்போ நம்ம யூங்கி வைட் ஐஸோட, என்னது போடலையா? அப்போயே இவனுங்க 2 பேரும் இன்னைக்கு கீழே வரல தெரியலையே. சரி, நீ போயிட்டு அவங்க பாஸ் ரூமு, அதாவது டேவுடைய ரூமில் போயிட்டு அவர் இருக்காருன்னு மட்டும் போய் செக் பண்ணுறோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமினும் கையில் சும்மா அப்படியே காஃபி கப்பை எடுத்துக்கிட்டு மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்தா அந்த ரூம் வந்து காலியாக இருக்குது. மற்ற ரூமையும் செக் பண்ணுறாரு, அதுவும் காலியாக இருக்குது. நம்ம யூங்கி நம்ம ஜங்குக்குடைய ரூமை தவிர்த்து மற்ற எல்லா ரூம்லேயுமே செக் பண்ண சொல்கிறாரு. எல்லா ரூமும் காலியாக இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ரூமில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திறந்து பார்க்க வேண்டியது நம்ம ஜங்குக்குடைய ரூமை மட்டும்தான். இப்போ எல்லோரும் ஆர்வமாக எதுனா பேசியிருப்பாங்களா, எதுனா பண்ணியிருப்பாங்களா, 2 பேருக்குள்ளே ஒரு எதுனா ஒன்று நடந்திருக்குமா, இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டாங்களா, 2 பேரும் ஒன்றா தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் அப்படியே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தரை மாற்றி நீ போய் தர, நீ போய் ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின், ஓகே எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்கள், மெய்ஸ் 2 காஃபி கப், இல்லை ஒரு காஃபி ஒரு பால் ரெடி பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம மெய்ட்ஸ் எல்லோரும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பாலும் காஃபியும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அப்படியே 2த்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஜிமின் தான் பெருமூச்சு விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பனிங்கே வேறு லெவலில் இருக்குது. இவங்க 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினை அப்படியே பேக் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை கீழே வச்சுட்டு மேலே இருந்துக்கிட்டே நம்ம இவங்ககிட்ட சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு. இப்போ என்னன்னு பார்த்தா நம்ம ஜிமின் வந்து நேற்று நைட்டு அந்த பாலில் வந்து அந்த டேப்லெட்டை வந்து மிக்ஸ் பண்ண வந்திருப்பார். பட் நம்ம டே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளாடியே அந்த பாலையும் எடுத்துகிட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ அதனால அந்த டேப்லெட்டை மிக்ஸ் பண்ண முடியாமலே போயிருக்கோம். நம்ம ஜிமின் வந்து பயந்துட்டு இருந்திருப்பாரு, நம்ம யூங்கி சொன்னதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலையில் இப்படி ஒரு நியூஸ் வரும்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ அவரு கீழே ஓடி போயிட்டு நம்ம யூங்கியை கட்டி பிடிக்க எல்லா மெய்ட்ஸ் அந்த பாடி கார்ட்ஸு இவங்க 2 பேரை பார்த்துக்கிட்டு, ஹேய் என்ன நீங்கள் 2 பேர் கட்டி பிடிச்சி நிற்கிறீங்க, அப்போ நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ நம்ம யூங்கி, ஆமாண்டா என்ன நாங்கள் 2 பேர் கப்பிள்ஸ் தான், என்ன இப்போ எவனாவது ஜிமின் கிட்ட வாலாடினீங்க அவனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்ல, இப்போது இவங்க எல்லோரும் கீழே அப்படி பேசிகிட்ருக்கா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 hour மாரி அப்படியே கழிக்குதுடா. இப்போது கொஞ்ச நேரத்தில் மேலே இருந்து 2 பேரும் வந்து இப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் அப்படியே கோட் ஷூட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு கீழே 2 பேரும் கை பிடிச்சிட்டு நடந்து வராங்க. நம்ம டீவும் ஜங்குக்கும் அப்படியே கை பிடிச்சிட்டு நடந்து வரதை பார்த்துட்டு எல்லா மேட்சுமே ஐயோ அங்கே பாரு ஒரு க்யூட் கப்பிள்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே நம்ம ஜங்குக்கே டேவியும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பட் அப்படி அந்த சர்ப்ரைசிங் அண்ட் ஹாப்பினஸ்ஸை வந்து ஃபேஸில் காட்டி
காட்டிக்கல. அவங்களுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ளேயே எவ்வளோ ஜாலியா இருக்காங்க. இப்போ எல்லாருமே இப்படி பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கும் டீவும் வந்து டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக உட்காந்துட்ருக்கா. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு தடபுடலா இருக்குது. இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "என்ஜாய் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் சார்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்களுக்குன்னு தனி ஒரு ப்ரைவசி குடுக்குறாங்க. இப்போது அதே மாரி தான் ஆஃபீஸ்க்கும், சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே அந்த மேன்ஷன விட்டு வெளிய நடந்து வரேன். வெளிய வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸு. என்னன்னு பார்த்தா, நம்ம டீயோடைய பேரண்ட்ஸும், நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸும் வெளிய கார்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் கை பிடிச்சு நடந்து வரத அவங்க எல்லாருமே பார்த்துட்டு, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆயிடுது. அப்பாடா! எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேயோடைய அம்மா தான், "டேய் டேய், என்னடா வந்ததுக்கப்புறம் அங்கே தலைய கூட காட்டல. ஆனா அங்கேருந்து கிளம்புறப்போ, நான் போமாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருந்த. இப்போ என்னாச்சு? கைய பிடிச்சிட்டு நடந்து வர?" "அ அது அதெல்லாம் அப்படிதான். அது எதுக்கு நீங்க கேட்குறீங்க?" "ஹ! பார்றா! இப்போ இந்த மேரேஜ நான் பண்ண வைக்காம ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப?" "சண்டை போட்டுட்டு இருந்திருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டேவும் ஜங்குக்கும் மாறி மாறி தென்னாவட்டா பதில் சொல்லிட்டு, கடைசியில இவங்களே இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போ நான் இந்த கதைய இங்கேயே முடிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கடா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இதுக்கப்புறமேட்டு ஜானர் போகணும் அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? இப்போ மணி கரெக்டா 1டா. இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறேன். கரெக்டா மணி 1 ஆகுதுண்ணா.